சங்கீதம் 16:11. சோத்திரம். சங்கீதம் 16:11 வாசிங்க. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தும், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டாயிருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற திருப்தி உன்னிடத்தில் உண்டாயிருக்குமானால், அல்லேலூயா, அவர் சமூகத்தில் வலது பாரசத்தில் இருக்கிற பேரின்பத்தை கர்த்தர் உன் வாழ்க்கையில் தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த திருப்தி படுகிறது தேவன் தருகிற திருப்தி. திருப்தி உலக பிரகாரமாய் கிடைக்கிறதுன்னு நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். நம்முடைய யோசனையினால நம்ம நினைச்சு வச்சிருக்கிற காரியத்தினால திருப்தி வருகிறது ரொம்ப தெளிவாக பார்த்துட்டோம். அப்போ வரத்திலிருந்து உண்டாயிருக்கிற திருப்தி நம்மளை வழி நடத்த போதுமானதாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளை கரெக்டான பாதையில் வழி நடத்துகிற தேவனுடைய திருப்தி போதுமானது. அல்லேலூயா. எப்படி என்று சொன்னால் சங்கீதம் 37வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசி கொஞ்சம். சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது வசனம். எப்படி? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். அல்லேலூயா. நீ கர்த்தரிடத்திலிருந்து ஒன்றாய் இருக்கிற திருப்தியோடு நீ இருப்பேன்னு சொன்னா அவை மேன்மையில உன்னை நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவை கிறிஸ்துவின் அன்புக்குள்ள நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மார்க் 5:34 சொல்லப்படும் போல நீ கிறிஸ்துக்குள்ள கிறிஸ்து அருளி தருகிற திருப்தியில நீ இருப்பேன்னு சொன்னா உன்னை குணப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற திருப்தி உனக்கு உண்டாயிருந்தால் அது உன்னை வழி நடத்தும், உன்னை சுகமும் படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.